முதல் நாள் போர் முடிந்தது. அடுத்த நாள் வானவர்கள் எல்லாம் புடைசூழ முழுமையுமான வானர சைன்யம் ராவணனை எதிர்க்க அவனது படைகளை தாக்க புறப்பட தயாராக இருக்கிறது. அந்த சூழல்ல மூலபல படையில யாரேனும் எஞ்சி இருக்கிறார்களா? இல்லை என்றால் அவர்கள் மிகுந்திருந்தால் அவர்களை அழிப்பதற்கும் ஒரு யுக்தியை கையாள வேண்டும். ஆகவே காலை பொழுதுல போர்க்களத்தின் நிலவரம் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இது போர்க்களத்திற்கு என்று உண்டான ஒரு முறை. இந்த ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் அல்லவா, புரோட்டோகால். போர்க்களத்துக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. போர் மாலை நேரத்துல முடிவு அடைஞ்சதன் பிறகு கணக்கெடுக்கப்படும். எத்துணை வீரர்கள் காயம் பட்டார்கள், எத்துணை வீரர்கள் இறந்து போனார்கள், எத்துணை யானை எத்துணை குதிரை தேர்கள் அழிக்கப்பட்டன. இதெல்லாம் கணக்கெடுத்து இரவோடு இரவாக படைத்தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு படைகளுக்கு தனித்தலைமை வாய்ந்த தலைவனிடம் அது சொல்லப்பட்டு மறுநாள் போருக்கு என்னென்ன தேவைகள், எவ்வளவு அளவினதாக அவை தேவைகள், இவையெல்லாம் திட்டமிடப்படும். இந்த போர்க்களத்துல இது ஒரு தனி செயல்பாடு. அப்புறம் அடிப்பட்டவர்களுக்கெல்லாம் மருத்துவம் உடனே பார்க்க வேண்டும். அவர்களுக்கு உரிய உணவு தந்தாக வேண்டும். மறுநாள் போர்க்களத்தில் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் போதுமானதாக இருக்கின்றனவான்னு பார்க்கணும். இது போன்றதாகிய வேலைகள் எல்லாம் செய்யணும். அதற்காக எதிரியினுடைய படை பெருக்கு எந்த அளவில் இருக்கு அதை போய் சோதித்து அறிந்தால் அதற்கு ஏற்றாற் போல திட்டம் வகுக்கணும். இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜின்னு பேரு, வார் ஸ்ட்ராட்டஜி. அதனால மிக அதிகமான வீரர்கள் தேவையில்லாத பொழுது எல்லா வீரர்களையும் போர்க்களத்துல கொண்டு போய் ஈடுபடுத்துதல் பயனற்றது. அதனால ராமன் என்ன செய்தான், விபீஷணனை கூப்பிட்டு சுக்ரீவனை வரைச்சு சுக்ரீவனுக்கு ஆணை பிறப்பிக்கிறான். அவன் தானே வானர படைகளின் தலைவன். அதனால சுக்ரீவனை பார்த்து, இந்த வானர படைகளின் தலைவனுக்குத்தான் தெரியும் தன்னிடம் உள்ள வீரர்களது எண்ணிக்கை எவ்வளவு, இப்ப எதிரியினுடைய போர்க்களத்துல அந்த படைப்பிரிவுல எவ்வளவு வீரர்கள் எஞ்சி இருக்கிறார்கள், அப்ப நாம எவ்வளவு வீரர்களோட போய் தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் படைத்தலைவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அதனால சுக்ரீவனை அனுப்புகிறான் ராமன். ஆய பின் கதியின் வேந்தும் அளப்பரும் தானையோடும் மேயினன் ராமன் பாதம் விதிமுறை வணங்கி வீந்த தீயவர் பெருமை நோக்கி நடுக்கமும் திகைப்பும் உற்றார் ஓய்வுறு மனத்தார் ஒன்றும் உணர்த்திலர் நாணம் உற்றார். ஆய பின் அந்த ஓய்வெடுத்ததற்கு பிறகு, இலக்குவன் மலையில சென்று ஓய்வெடுத்ததற்கு பிறகு கதியின் வேந்தும் அளப்ப அருந்தானையொடு மேயினான். சுக்ரீவனும் அளவினுக்கு உட்படுத்த இயலாத தனது பெரிய வானரப்படையோடு வந்து சேர்ந்தான். ராமன் பாதம் விதிமுறை வணங்கி ராமனது திருவடிகளை முறையாக துதித்து வணங்கி வீந்த தீயவர் பெருமை நோக்கி இறந்துபட்ட அரக்கர்களின் பெருக்கை கண்டு நடுக்கமும் திகைப்பும் உற்றார். உள்ளத்துல பயம் வந்தது, திகைத்தும் போனார்கள். இவ்வளவு பெரிய அரக்கர் படையா, நடுங்கினார்கள். அத்துணையும் அழிக்கப்பட்டு விட்டதா வியந்தார்கள். ஓய்வுறு மனத்தர் ஒன்றும் உணர்ந்திலர். ஓய்ந்த உள்ளத்தை மனதால எண்ணிக்கூட பார்க்க முடியல அவர்களால. இவ்வளவு பெரிய போர்க்களத்துல இவ்வளவு பெரும் அளவில் உண்டான பகைவர்களை தனி ஒருவனாக நின்று அழித்திருக்கிறான். ஆச்சரியம். நாணம் உற்றார், வெட்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட போர்க்களத்துல நம்மால் இது போன்றதாகிய அழிவை தந்திருக்க முடியாது என்று வெட்கப்பட்டார்கள். ஆகவே முதல்ல இந்த படையின் பெருக்கை கண்டு ஆரம்பத்துல பயந்த வானரர்கள் ஓடி ஒளிந்தார்கள்.
அவர்களை எல்லாம் ஒரு சேர திரட்டி வருமாறு இலக்குவனை அனுப்பி ராமன் மட்டும் தனியா போர்க்களத்துல போய் நின்னான். அந்த போர்க்களத்துல ராமன் ஒருவனே மூலபலத்தை முற்றிலும் அழித்ததை பார்த்த உடனே இந்த வானரர்களுக்கும் வானரர்கள் தலைவனாகிய சுக்ரீவனுக்கும் திகைப்பு வந்தது. எந்த படைகளை கண்டு நாம் அஞ்சி ஓடினோமோ அந்த படைகளை தனி ஒருவனாக நின்று ராமன் அழித்திருக்கிறான். ராமனினுடைய போராற்றலை நினைக்கும் போது வியப்பு, ஆச்சரியம். அதுதான் நம்ம கிட்ட ரசனையான விஷயம். தொல்காப்பியர் பண்ணின வேலை. மெய்ப்பாட்டியல் என்கின்ற ஒரு பகுதியில இந்த சுவைகளை வகைப்படுத்தினர். ரசா, சுவைன்னு சொன்னா புரியாமல் போயிடலாம். ரசா எப்படி ஒன்றினது முடிவு அடுத்த சுவையின் தொடக்கம் எழுதினர். அதனால்தான் இணை இணையா சொல்லுவார், நகை அழுகை. அதுக்கப்புறம் நகையே அழுகை, இளிவரல் பெருமை, இளிவரல் மருட்கை. எது கண்டு நாம அஞ்சினோம் அருவருத்தோமோ அது கண்டு நாம ஆச்சரியப்படுறோம். அச்சம் பெருமிதம், எதனை கண்டு பயந்தோமோ அது நமக்கு பயமில்லாத பொழுது நம்முள் பெருமிதம் வரும். இப்ப இந்த வீரர்கள் ராமனை பார்த்து பெருமிதம் அடைந்தார்கள். எந்த படையை கண்டு நாம் அஞ்சினோமோ அந்த படைகள் அத்துணையையும் ராமன் ஒருவனே வீழ்த்தி இருக்கிறானே. ஆக ராமனை பார்த்து பெருமை அடைந்தார்கள். இந்த ரசா உணர்ச்சியை ரொம்ப அழகா கம்பன் கையாண்டான். அதனால இவ்வளவு பெரிய படையை கண்டு நாம அஞ்சி ஓடினோமே, அவ்வளவு பெரிய படையை ராமன் ஒருவனே தனியாக நின்று அழித்தானே. ராமனது வீரத்திற்கு முன்பு நம்ம வீரத்தை நினைச்சு பார்த்தா வெட்கப்பட்டார்களாம் சுக்ரீவனை சார்ந்தவர்கள். 3 சேனை வெள்ளம் உலகு ஒரு 3 மேலும் நீண்டு உள அதனை ஐய எங்கனம் நிமிர்ந்தது என்ன தூண் திரண்டனைய தின்தோள் சூரியன் சிறுவன் சொல்ல காண்டினி அரக்கர் வேந்தன் தன்னோடும் களத்தை என்றான். எப்படி இந்த இடத்துல கம்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான அந்த பொருள் சார்ந்த ஒரு குறிப்பு எப்படின்னு பாருங்க. சுக்ரீவன் கேட்டான்னு சொன்னா போதும் இல்லையா? அப்படி சொல்லல கம்பன். யாரு? சூரிய சிறுவன். ராமனது வீரத்துக்கு முன்பு, ராமனது ஆற்றலுக்கு முன்பு சூரியனது மகனாகிய சுக்ரீவன், சூரியன் மகன் எழுதலவர், சூரிய சிறுவன். அவன் ஒரு சிறு பிள்ளை. ராமனது ஆற்றலை எல்லாம் அவனால சட்டென்று பார்த்து எடை போட முடியாத அளவினுக்கு அனுபவம் இல்லாதவன். எப்படி? 3 சேனை வெள்ளம். ராமனே கேட்கிறான் சுக்ரீவன் ராமன் கிட்ட, ஐயனே, போரிலே பகை மிகுந்து எழக்கூடிய சேனை கடல் அளவு இருந்தது. உலகு ஒரு 3 மேலும் நீண்டு உள்ள 3 உலகங்களையும் தாண்டி அளவுல பெரியதாக இருந்த பட அதனை எங்கனம் நிமிர்ந்தது என, அப்படிப்பட்ட அந்த பெரிய படையை எவ்வாறு நீ வென்றாய்? எப்படி அது சாத்தியமாயிற்று அப்படின்னு கேட்ட உடனே தூண் திரண்டனைய திரள் தோள் சூரிய சிறுவன் சொல்ல, உடனே தூண் திரண்டனைய திரள் தோள் சூரியன் சிறுவன் சொல்ல, தூணினை போன்று பருத்த திண்ணிய தோளை உடைய சூரிய சிறுவன், சூரியனது மகனாகிய சுக்ரீவன் கேட்க, எப்படி ராமா இவ்வளவு பெரிய படையை 3 உலகங்களையும் நிறைத்து அதனையும் தாண்டி நின்ற இந்த மூலபல சைன்யத்தை நீ எப்படி அழித்தாய்ன உடனே ராமன் எவ்வளவு அழகா பதில் சொன்னார் பாருங்க. தன் பெருமையை தானே சொல்லிக்கிறதுக்கு ராமனுக்கு விருப்பம் இல்லை. எந்த ஒரு உண்மையான வீரன் அப்படி சொல்ல மாட்டான். அல்ல, ராமன் என்ன பண்ணா, நீ அரக்கர் வேந்தன் தன்னோடும் களத்தை காண்டி என்ற, நீ வீடனோடு சென்று போர்க்களத்தை ஒரு முறை பார்த்துட்டு வா. ராமன் பார்வையில இலங்கையின் மன்னன் விபீஷணன் தான். நான் பட்டம் கட்டிட்டான் முன்னாடியே. இந்த போர் முடிந்ததன் பிறகு, ராவணன் அழிந்ததன் பிறகு இலங்கை உன்னுடையது என்று முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டான். அதனால இங்க அரக்கர் வேந்தன் ராவணன் கிடையாது, விபீஷணன். ராமனது பார்வையில் அரக்கர் வேந்தன் என்றால் விபீஷணன் தான். உடனே சுக்ரீவன் சொன்னா, இந்த போர்க்களம் எப்படி முடிஞ்சதுன்னு உனக்கு தெரியணுமா, விபீஷணனை கூட்டிட்டு போ. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் இந்த அரக்கர்களினுடைய படை அமைப்பு. போய் பார்த்துட்டு வா, நீ பார்த்துட்டு வந்து பேசு.
என் பெருமையை நானே எப்படி சொல்லிக்கிறது? இதுதான் அடக்கத்தினது உச்சம். அதாவது நாம இதை கொஞ்சம் கேலியா பேசுவோம், ஆனாலும் ரொம்ப பெரிய அடக்கத்தோட பேசுறாங்க. உண்மையான அடக்கம் என்பது நம்மால் செய்யப்பட்ட சாதனைகளை நாம எடுத்து மொழிதற்கு இடம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் சாதனை. நாம சொல்லிக் கொண்டோம்னா சுய தம்பட்டம். ராமன் எவ்வளவு தெளிவா இருக்கான்னு பாருங்க. எவ்வளவு பெரிய படையை ராமனே நீ தனி ஒருவனாக எப்படி அழித்தாய்னா அதுவா அப்படின்றதுக்கு பதிலா அதை தெரிந்து கொள்ளணுமா, நீ கொஞ்சம் விபீஷணனோடு அந்த போர்க்களத்தை போய் பார்த்துட்டு வா, அப்பதான் உனக்கு தெரியும். நீயாக நேரிடையாக பார்த்து புரிந்து கொள். அதை நானாக எடுத்து சொன்னால் அது கௌரவமா இருக்காது. அதனால அடுத்த பாட்டு, தொழுதனர் தலைவர் எல்லாம் தோன்றிய காதல் தூண்ட எழுக என விரைவின் சென்றார் ராவணர்க்கு இளவலோடும் கழுகொடு பருந்தும் பாரும் பேய்களும் கணங்கள் மற்றும் குழுவிய களத்தை கண்ணின் நோக்கினார் துணுக்கம் கொண்டார். தலைவரெல்லாம் தொழுதனர். வானர தலைவர்களெல்லாம் ராமனை தொழுதார்கள். ராமன் இப்படி சொன்ன உடனே, ஆனா எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை, இந்த போர்க்களத்தை போய் பார்க்கணும். ஒரு நல்ல வீரனுக்கு உண்டான எதிர்பார்ப்பே அதுதான். நம்மை காட்டிலும் வீரார்ந்த நிலையில ஒருத்தன் ஒரு பெரிய போர்க்களத்தை ஆண்டு அதை அழித்திருக்கிறான். அவன் எப்படி செயல்பட்டான், என்ன மாதிரி செய்திருப்பான், நேர்ல போய் பார்த்தோம். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், சொல்லுவோம் இல்லையா, ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட். எல்லாம் போருக்கு வந்திருக்கான். அந்த போர்ல எப்படி ஒருவன் மற்றவனை அழித்தான்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் போர்க்களத்தினுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே தோன்றிய காதல் தூண்ட ஒவ்வொருத்தர் மனசுல இந்த ஆசை உண்டாயிற்றான். இந்த போர்க்களத்தை நாமும் போய் பார்க்கணும். எங்கள் உறவினர் ஒருத்தர் இருந்தார். அவரை நினைவுபடுத்துறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அவருக்கு எல்லாமே செயல்முறையாக சொன்னால் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் என் கல்லூரியில பணியில சேர்ந்து ஒரு சில மாதங்கள் கடந்து எங்கள் இல்லத்துல ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு முதல் நாள்ல இருந்து நிகழ்வுகள் போகும் இல்லையா, முதல் நாள் நிகழ்விற்கு நான் கல்லூரியிலிருந்து வந்துடுறேன் என்று சொல்லி என் கல்லூரியில 3 மணிக்கு முடிந்தது. அங்கிருந்து கிளம்பி டி நகர் மாம்பலத்துல இறங்கி இந்த கல்யாணம் நடக்கக்கூடிய மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தேன். நான் சொன்ன உறவினரை பார்த்தேன். அவர்கிட்ட உடனே அவருக்கு பெரிய நிறைவு, மகிழ்ச்சி, கல்லூரியில் ஆசிரியனாக சேர்ந்துட்டேன்றது. உடனே அடுத்த கேள்வி கேட்டேன், நீ எப்படி பாடம் நடத்துவ, அது கொஞ்சம் சொல்லிக்காமி. எப்படி? நான் சொன்னேன், அதற்கு உண்டான ஒரு சூழல் வேணும். அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி மாணவர்கள்லாம் வேணும். அப்பதான் அதை செய்து காட்ட முடியும். அப்படின்னாக்க இல்ல இல்ல, அது எப்படி, இப்ப என்ன மாணவனா நினைச்சுக்கிட்டு சொல்லி காட்டு. உடனே இது எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும், இது நாகரீகமா இருக்காது. அந்த திருமணத்துல எங்கள் உறவை சார்ந்த மற்றொரு பையன் என் வகுப்புல படிக்கிறவன், அவன் அந்த திருமணத்திற்கு வந்திருந்தான். அவன் அந்த பக்கமா எங்கேயோ நின்று கொண்டு நான் எடுக்கக்கூடிய முறையை மற்றவர்கள்ட்ட அவன் சொல்லி விளையாட்டுக்கு சொன்னானோ அல்லது என்னை போன்று போல செய்தல் மிமிக் பண்ணணும்னு எல்லாரும் அவர்கள் கேட்டு உடனே நான் பார்த்து சொன்னேன், பாருங்க என்னை போல நான் எப்படி எடுப்பேன் என்பதை ஒருத்தங்க நடித்து காட்டி கொண்டிருக்கிறான், அங்க போய் உட்கார்ந்து பாருங்கள்னு. இதுதான், எல்லாத்தையும் நேர்ல பார்த்தாதான் அதனுடைய சுவை நமக்கு புரியும். அதனால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு படை வீரனுக்கும் மனசுக்குள்ள ஆசை வந்தது, இந்த போர்க்களத்தை நம்ம போய் பார்த்தோம். அப்பதான் ராமனது வீரன் தெரியும். ராமன் தனி ஒருவனா நின்று அவ்வளவு பெரிய போர்க்களத்தை கையாண்டு இருக்கிறான், எல்லாரையும் அழித்திருக்கிறான்னு போய் பார்க்க வேண்டாமா?
ஆகவே ராவணர்க்கு இளவலோடும் ராவணன் தம்பியாகிய விபீஷணனோடு எழுக என விரைவின் சென்றார். விபீஷணனை சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி எல்லோரும் வேகமாக அந்த போர்க்களத்தை சென்று பார்வையிட்டார்கள். எப்படி இருந்ததாம் போர்க்களம்? கழுகொடு பருந்தும் பாரும் பேய்களும் கணங்கள் மற்றும் குழுவிய களத்தை. கழுகு பருந்து பாரும் பேய்களும்னா, பாருன்னா வல்லூரு, ஒரு கழுகு மாதிரி இருக்க, கருடன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை. ராஜாளின்னும் மாமிசத்தை உண்பனாவைகள். பேய்கள் அப்புறம் மற்றும் உள்ள காகம் முதலிய கூட்டமும் கூடி உள்ள போர்க்களத்தை பார்த்தார்கள். கண்ணின் நோக்கினார். அந்த பறந்துபட்ட போர்க்களத்தை பார்த்தா எல்லா இடத்துலயும் பேய்கள், பருந்து, கழுகு இதுதான் நிறைஞ்சிருக்கு. இறந்து கிடந்த அந்த அரக்க வீரர்களினது உடலை இவைகளெல்லாம் கொத்தி கிழித்து உண்ட வண்ணம் இருந்தன. பார்த்த உடனே துணுக்கம் கொண்டார். பார்த்த மாத்திரத்துல ஒவ்வொருவரது மனமும் நடுங்கியதாம். இவ்வளவு ஒரு கோரமான போர்க்களத்தை பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட கோரத்தை ராமன் என்கின்ற ஒரு தனி மனிதன் உருவாக்கி இருக்கான். எப்பொழுதுமே நமக்கு அப்படித்தான் ஆற்று. நாம ஒருவரை ரொம்ப மிக எளிமையாக எடை போட்டு, அந்த எடை போட்டிருந்த எளிமைக்கு உரியவர் தனக்கு உண்டான இடம் கிடைச்சா அவர் அங்கு சுழன்று செயல்படக்கூடிய முறையை பார்த்தா பயம். இந்த போர்க்களத்தில் இறந்து கிடக்கக்கூடிய இவர்களது நிலையை பார்த்து எல்லாரும் திடுக்கிட்டார்கள்னா, அவர்களை இறக்க வைத்த ராமனது வில்லாற்றல இவர்கள் நேரடியா போர்க்களத்துல பார்த்திருந்தால் உயிரை விட்டுடுவார்கள். அதனால எப்படி வந்து சேர்ந்தவர்களுக்கு எப்படி மனது இருந்ததா, நடுங்கினவர்கள் நிலையை எழுதுனா பாருங்க கம்பன். ஏங்கினார், நடுக்கமுற்றார், இறைத்து இறைத்து உள்ளம் ஏற வீங்கினார், வெறுவலுற்றார், விம்மினார், உள்ளம் வெம்ப ஓங்கினார், மெல்ல மெல்ல உயிர் நிலைத்து உவகை ஊற ஆங்கு அவர் உற்ற தன்மை யார் அறிந்து அறையகிற்பார். யாரால சொல்ல முடியும்? அந்த போர்க்களத்தை பார்த்த வானர வீரர்களும் அந்த வானர தலைவர்களுக்கும் ஏற்பட்ட அனுபவத்தை யாராலையும் அறைதற்கு முடியாது, சொல்லுதற்கு முடியாது. என்னெல்லாம் ஆயிற்று அவர்களுக்கு? ஏங்கினார், அழுதார்கள். அழுகை எப்போ வரும் தெரியுமா? ஒருவனது அளப்பரிய சாதனையை கண்டு ஐயோ அதனை போன்று நாம் சாதிக்க முடியவில்லையே என்பதல்ல, அது போன்றதாகிய சாதனை நிகழுகின்ற பொழுது நாம் அருகில் இல்லையே. இத சொல்றதுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லியே ஆகணும். தொலைக்காட்சியில ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி அலைவரிசையில இசை இயக்குனராக இருந்த திரு MS விஸ்வநாதனோடு ஒருவர் உரையாடி, MS விஸ்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பாடல்கள், அதற்கு பின்புலத்தில் கண்ணதாசன் போன்ற கவிஞர்களினுடைய ஆளுமை எவ்வாறெல்லாம் இருந்ததுன்னு ஒரு தொடர் நிகழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது. அது நேற்றுதான் கொஞ்சம் ஓய்வு நேரம் இருந்ததுனால் அதை என் மனைவி அவர்கள் இந்த இசை பாட்டுனாக்க அது பின்புலம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் படுவார்கள், அதை போட்டிருந்தாங்க. அதுல என்ன ஆயிற்று, ஒரு பாட்டு, அந்த பாட்டு சிங்கப்பூர்ல போய் எடுக்கப்பட வேண்டிய ஒரு காட்சியா. அந்த காட்சிக்கு உண்டான பாடல் தேவை. அது மே மாதத்துல இந்த படக்குழுவினர் சிங்கப்பூருக்கு போயிட்டு அத படப்பிடிப்புக்கு உட்படுத்த வேண்டும். அதற்கு பாடல் கண்ணதாசன் எழுதணும். அப்போ MS விஸ்வநாதன் அதற்கு இசை அமைப்பாளர் கண்ணதாசன் போய் கேட்டாராம், எல்லாரும் மே மாதம் அதுக்கு படப்பிடிப்புக்கு போறாங்க, நீங்க பாட்டே எழுதி தரல, அந்த பாட்டுக்கு உண்டான
டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு. அதாவது மெட்டுக்கு பாட்டு எழுதணும். சில நேரங்களில் பாட்டுக்கு மெட்டிசைத்தலும் உண்டு. பெரும்பாலான திரைப்பட பாடல்கள் மெட்டை உருவாக்கி விடுவார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல. உடனே அந்த மெட்டுக்கு பாட்டு எழுதணும். ஏப்ரல் 15 தேதி ஆயிற்று, இன்னும் பாட்டு வரல. உடனே MS விஸ்வநாதன் சென்று கண்ணதாசன், மே மாசம் படப்பிடிப்புக்கு போனோம், மே மாசம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, நீங்க பாட்டை எழுதினாதான மே மாதத்திற்கு அவர்கள் சென்று அந்த படப்பிடிப்பை நடத்த முடியும், நீங்க ஏன் இப்படி கால தாமதம் பண்ணுகிறீர்கள் கடிந்து பேசிவிட்ட. உடனே கிடுகிடு என்று கண்ணதாசன் ஒரு பாட்டை எழுதி கையில் கொடுத்துட்டு, போய் போட்டுக்கோ, ஒன் டியூனுக்கு போட்டு பார்த்துக்கோ அப்படின்னு. அத அளவு கால அளவு எல்லாம் சரியா இருந்தது. அப்புறம்தான் அந்த பாட்டை ஒலிப்பதிவு பண்ணும் போதுதான் விஸ்வநாதனுக்கு தெரிந்ததும். கவிஞர்கிட்ட நம்ம மே மாதம்னு சொல்லி கொண்டிருந்தோம் இல்லையா, அதனால பாடல்ல ஒவ்வொரு ஃப்ரேஸும் மேவில முடிகிற மாதிரி போட்டிருந்தார். இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பு நடமாடும் கலைக்கூடமே, அந்த பாட்டை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு ஃப்ரேஸ்லயும் மேனே தான் முடியும். இது கவிஞருடைய திறமை. அதை சொல்லும் போது, கவிஞர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, MS-ம் இறந்தாச்சு, MSV-யும் இருந்தாலும் அந்த அவர் உயிரோடு இருந்த போது எடுத்த நிகழ்வு அல்லவா, கவிஞரை நினைத்து இப்படி கவிதை எழுதினவர் இல்லையே என்று அழுதார் அப்படியே. அப்ப நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாதனையை எதிர்பாராத சூழலில் ஒருவன் செய்தால் நமக்கு முதல்ல அழுகதான் வரும். வானர வீரர்களுக்கு பாருங்க, எப்படியா அவர்கள் ஏங்கினர், அழுதார்கள். ஐயோ, ராமன் இவ்வளவு பெரிய படைகளை தனி ஒருவனாக நின்று அழித்திருக்கிறானே, நம்மையெல்லாம் காப்பாற்றி இருக்கிறானே என்று அழுதார்கள். நடுக்கமுற்றார், நடுக்கம் அடைந்தார்கள். இத்தனை வீரர்களையும் நாம எதிர்கொண்டிருந்தால் நம் நிலை என்ன இருக்கும்? அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் இந்த ராமன் அத்தனை பேரையும் அழித்தானே என்று நடுங்கினார்கள். இறைத்து இறைத்து உள்ளம் ஏற வீங்கினார். பெருமூச்சு விட்டு விட்டு மனம் துன்புற உடம்பு வீங்கினார்கள். அவ்வளவு பெருமூச்சு பயத்துல. வெறுவல் உற்றார், அஞ்சினார்கள். உள்ளம் வெம்ப விம்மினார், மனம் வெம்பக்கூடிய அளவினுக்கு தேம்பினார்கள். மெல்ல மெல்ல உயிர் நிலைத்து மெதுவாக அந்த ஆசுவாசம் தங்களை படுத்தி கொண்டு பெருமூச்சு விடுறதுல இருந்து அழுகையிலிருந்து மெல்ல மெல்ல அமைதிக்கு வந்து உவளாக ஊற மகிழ்ச்சி உள்ளத்துல பெருக ஓங்கினார். உணர்வு மிகுந்தவர்களாய் ஆங்கு அவர் உற்ற தன்மை. அப்பொழுது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி, நிம்மதி, அவர்கள் உடம்புல ஏற்பட்ட மெய்ப்பாடு, முகத்துல ஏற்பட்ட பாவம், இதையெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்ட்டான். அறிந்து அறைய கிற்பாரியார், யாரால தெளிவா எடுத்து சொல்ல முடியும்? கம்பனாலேயே முடியல, நாம எந்த மூலை? அந்த அளவினுக்கு இந்த வானர வீரர்களும் வானர வீரர்களினது தலைவர்களுக்கும் இப்படியாகப்பட்டதோர் அனுபவம் ஏற்பட்டதா. அத்துணை பேரும் அப்படி திகைத்து தேம்பி அழுது அரற்றி வியந்து நின்றார்கள். போர்க்கள காட்சிய வீட பார்த்த போதே இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரமிப்பு. இதை ஒவ்வொன்றாக வீடனன் சுட்டி வேற காமிக்கிறான். எப்படியா? 1000 பருவம் கண்டால் காட்சிக்கு ஓர் கரையிற்று அன்றால் மேயின துறைகள் தோறும் விம்மினார் நிற்பது அல்லால் பாய்திரை பறவை ஏழும் காண்குறும் பதகர் என்ன நீ இருந்து உரைத்தி என்றார் வீடனன் நெறியின் சொல்வான். பாய்திரை பறவை ஏழும், அலைகள் பாய்ந்து வரக்கூடிய 7 கடலும், காண்குறும் பதகர் என்ன காண விரும்பும் பாவிகளைப் போல் மேயின துறைகள் தோறும்
விரும்பிய துறைகள் தோறும் விம்மினார் மகிழ்ந்து நிற்பது அலார் நிற்பது அன்றி 1000 பருவம் கண்டால் காட்சிக்கு ஓர் கரையிற்று அன்றார். 1000 ஆண்டுகள் ஆனாலும் சாட்சிக்கு ஒரு கரை காண இயலாது. எப்படி இனிமே இந்த மாதிரி ஒரு போர் 1000 வருஷம் கடந்தாலும் நடக்காது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததுக்கு வாய்ப்பில்லை. எப்படியா அப்படி ஒரு போர்க்களமா? நீ இருத்தி உரைத்தி என்றார். அமைதியாக இருந்து நீ சொல்ல வேண்டும் என்று வீடனன் கெஞ்சி கேட்டுக்கொண்டு, எப்படி ராமன் போர்க்களத்துக்குள்ள வந்தான், அந்த எதிரிகள் எப்படி சூழ்ந்தார்கள், இவன் ராமன் எவ்வாறு அந்த எதிரிகளை எல்லாம் தாக்கினான், இதெல்லாம் நீ ஒவ்வொன்னா சொல்லணும். வீடனன் நெறியின் சொல்வான். வீடனன் முறையா சொல்ல ஆரம்பிச்சான். ஏன் இந்த ஒரு செய்தி? இப்ப உதாரணம், ராவணனோடு போர் செய்த நிகழ்ச்சியை நேரடியா பார்த்துட்டோம் இல்லையா? ராமன் எவ்வாறெல்லாம் இந்த மூலபல சைன்யத்தை அழித்தான், சுழன்று சுழன்று அழித்தான், சூறாவளி போல எந்த முக்கில் பார்த்தாலும் ராமனே தெரிந்தான் என்றெல்லாம் கம்பன் சொல்லி மிக விரிவாக போர்க்களத்தை விவரிச்சிட்டோம். இப்ப மீண்டும் அதை ஏன் சொல்ல வேண்டிய தேவை? இது கூறியது கூறல் ஆயிடாதான்? ஒரு காவியத்துக்கு அது தப்பு இல்லையா? கூறியது கூறல் என்பது தேவை எப்பொழுதுன்னா, அதனால் ஏதாகிலும் ஒரு பெரிய நன்மை ஏற்படும் என்றால். இதுக்கு பின்னாடி வந்த ஒரு இலக்கியத்திலிருந்து விளக்கம் தரேன். அதுக்கப்புறம் இதை புரிந்து கொள்ளலாம். மகாபாரதத்துல ஒரு காட்சி. இந்த பாண்டவர்கள் 5 திரௌபதியோடு விராட நாட்டில மறைந்து வாழுகிறார்கள். அஞ்ஞாத வாசம், விராட பருவம்னு பேர். மறைந்து வாழுகிறார்கள். பாண்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் கௌரவர்கள் தேடி தேடி சோர்ந்து போனார்கள். அப்போ இந்த 12வது ஆண்டு மறைந்து வாழக்கூடிய, 13வது ஆண்டு மறைந்து வாழக்கூடிய அந்த ஆண்டினது முடிவுல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன? அந்த விராட நாட்டு மன்னனினுடைய துணைவி சுதேஷ்ணைன்னு பேர். அவளினுடைய தம்பி பேரு கீச்சகன்னு பேர். அன்றைய உலக வழக்குல 5 மல்யுத்தத்தில் ஆற்றல் வாய்ந்தவர்கள். ஒருவன் ஜராசந்தன், 2வது பீமன், 3வது கீச்சகன், 4வது பலராமன், 5வது துரியோதன். இப்படி ஒரு கணக்கு செய்வார்கள். இந்த கீச்சகன் என்ன பண்ணிட்டான்? இந்த திரௌபதி அங்கு வண்ண மகளாக விரதசாரணின்ற பேர்ல மகாராணிக்கு பணிப்பெண்ணா இருக்க. அவள் பணிப்பெண் தானே என்று அவளிடம் கொஞ்சம் முறை தவறி நடக்க முற்பட்டான் கீச்சகன். இத தருமனிடம் முறையிட்டு பயன் இல்லைன்னு வருந்திய திரௌபதி தருமன் சொன்னா பொறுத்துக்கொண்டு பீமன் கிட்ட சொன்ன. பீமன் சொன்னா, நீ ஒண்ணு பண்ண, அவனை உன் அறைக்கு இரவு வர சொல்லுவதாக சொல்லி அவனை வர சொல்லிடு. உடனே அது போல சொல்ல கீச்சகன் அங்க வரா. இரவு நேரத்துல திரௌபதியினுடைய அறையில பீமன் படுத்திருக்கிறான். உடனே கீச்சகனை பீமன் போர் செய்து மல்யுத்தம் செய்து அவனை கொன்று உருவமே தெரியாத அளவினுக்கு ஒரு உருண்டை போல வச்சுட்டு போயிட்டான். இந்த மறுநாள் கீச்சகன் இறந்து கிடந்த செய்தியை விராட நாட்டுல மெல்ல பரவியது. உடனே யார் அவனை கொன்றிருப்பார்கள்னா, உடனே அந்த விரதசாரணியா இருந்த திரௌபதி சொன்னா, இல்ல, நான் கந்தர்வர்களுக்கு உரிய மனைவி, என்னிடம் இவன் முறை தவறி நடக்க முற்பட்டான், ஆகவே இரவு வந்த என் கந்தர்வ கணவன் இவனை கொன்று விட்டான், முடிஞ்சு போச்சு. சரி, மன்னன் பொருட்படத்துல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்தால் இது மரண தண்டனை தான் சரி. அந்த காலத்துல நீதி ஒழுங்கா இருந்தது, இந்த காலம் மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால
இந்த செய்தி மெல்ல பரவியது. கீச்சகன் யாரோ ஒருவனால் கொல்லப்பட்டான். இது துரியோதனன் காதுக்கும் போச்சு அஸ்தினாபுரத்தில். உடனே துரியோதனனும் சகுனியும் முடிவு பண்ணிவிட்டார்கள், அங்குதான் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் பலராமன் துவாரகையில் இருக்க, துரியோதனன் அஸ்தினாபுரத்தில் இருக்க. ஏற்கனவே ஜராசந்தனை கொன்றாயிற்று. அப்ப எஞ்சி இருக்கிறது யாரு? கீச்சகனும் பீமனும். இறந்தது கீச்சகன் என்றால் கொன்றது பீமனாய் இருக்க வேண்டும். முடிஞ்சு போச்சு, திட்டம் போட்டாயிற்று. இதை தெரிந்து கொள்ளணும், உறுதிப்படுத்தணும். உடனே துரோணரை அழைத்து அவர்களிடம் நைச்சியமாக பேசின பொழுது துரோணர் சொல்லிட்டார், அவர்கள் விராடத்தில் இருக்கார். எப்படி உறுதியாக சொல்லுகிறீர்கள்? கடந்த ஒரு வருடமாக பார், இந்த பாண்டவர்கள் எந்த நாட்டுல இருக்கிறார்களோ அந்த நாட்டுல வளம் கூடி இருக்கும், செழிப்பாக இருக்கும். இந்த ஓராண்டில் மிகுதியான வளம் கூடின நாடு அதுதான். ஆகவே அங்குதான் பாண்டவர்கள் இருக்கணும். சரி, உடனே அந்த பாண்டவர்கள் இருக்கக்கூடிய நாட்டை முற்றுகையிடலாம். அந்த முற்றுகையிட்டா பாண்டவர்களை நீ மறைவு வாழ்க்கையில இருந்த பொழுது கண்டுபிடித்து சொன்னால் மீண்டும் 12 ஆண்டு காட்டுக்கு போகணும். அதனால துரியோதனன் என்ன செய்தா, தனக்கு உதவி செய்யக்கூடிய மற்றொரு மன்னனை அந்த விராட நாட்டை ஒரு எல்லையில தாக்க சொன்னான். அந்த எல்லைக்கு விராடன் படையெடுத்து போனான். அவன் அவ்வாறு படையெடுத்து போனதன் பிறகு மற்ற ஒரு எல்லையில கௌரவர்கள் தாக்க வந்தார்கள். இப்ப இந்த கௌரவர்களை தடுக்கணும்னா ஒருத்தன் தான் இருக்கான். யாரு? விராடனினுடைய மகன் உத்திரன். அவர் பெரிய வீரமெல்லாம் பேசினார், தேர்ல எல்லாம் ஏறினார். அந்த தேருக்கு சாரதியாக பிரகண்ணுகளைன்னு அர்ஜுனன் வந்தான். அவன் அங்கு ஒரு பேடி வடிவத்துல அரண்மனையில நடனம் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியனா இருக்கு. இன்னும் எல்லாருக்கும் பயம், ஒரு பிரகண்ணுகளை போன்று இருக்கக்கூடியவள் தேரை செலுத்தி உத்தரன் எப்படி போருக்கு போவான். ஆனா உத்தரன் அந்த பெண்கள் மத்தியில தன்னை வீரனாக பேசிக்கொண்டு தேர் ஏறிட்டான். நாட்டு எல்லைக்கு வந்து எதிர்க்க நிற்கக்கூடிய மிக பெரிய படைய பார்த்தான். பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன், துரியோதனன் எல்லாரையும் பார்த்தான். பயந்துட்டான். ஐயோ, அங்க பெரிதா வீரம் பேசினோமே, இங்க இவ்வளவு பெரிய படையை நாம எப்படி எதிர்க்கிறதுன்னு தேரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சான். அவனை பிடிச்சான். பிரகண்கள், இங்க வா, ஓடாத. இந்த பக்கத்துல இருக்கிற வன்னி மரம் இருக்கு பாரு, அது மேல ஏறு, அங்க ஒரு மூட்டை இருக்கும், அதை இறக்கி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, அங்க யாரோ ஒரு வயதானவள் இறந்த பிணம் தானே இருக்கிறது என்று சொன்னார்கள். இல்ல, நீ போய் எடுத்துட்டு வா. இவன் போய் எடுத்து கொண்டு வந்தான். இந்த மூட்டையை பிரிச்சான். அதுல பாண்டவர்களினுடைய ஆயுதங்கள் இருந்தன. அர்ஜுனனினுடைய காண்டீபம், பீமனுடைய கதை, நகுல சகதேவர்களினுடைய வில்வாள், இதெல்லாம் இருந்தது. அங்க இடத்துல வில்லிபுத்தர் எழுதின இந்த ஆயுதங்களை கண்ணால பார்த்து அதை பரிசித்த உத்தரனுக்கு உடலினுள் வீரம் பெருக்கெடுத்தது. அந்த உண்மையான அந்த போர்க்களத்தினது ஆற்றலே என்னன்னா, அந்த ஆயுதங்களை பார்த்த உடனே இவனுள் அந்த வீரம் பூரித்து எழுந்ததுன்னு எழுதினார். உண்மைதான். இப்ப நம்ம நாடுகள் எல்லாம் பார்க்கிறோம், ஒரு மிக கடினமான போட்டியில வெற்றி பெற்ற கிரிக்கெட் விளையாட்டுல அந்த வெற்றி பெற்றதற்கு உண்டான மகிழ்ச்சியை அவர்கள் எப்படி எடுக்கிறார்கள்? அந்த களத்துல இருந்த ஸ்டெம்ப் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த வெற்றிக்கு உண்டான இறுதியாக அடித்த அந்த மட்டைய ப்ரிசர்வ் பண்ணுவார்கள். இல்லை, இவர்கள் பவுலிங் அண்டில் இருந்தாக்க கடைசி எந்த பந்து அனைவரையும் வீழ்த்தியதோ அந்த கடைசி பந்து எடுத்த விக்கெட், அந்த பந்தை பத்திரமாக வைத்து அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இவர்களுக்கு வீரம் தோன்றும். இது போர்க்களத்துல வழக்கம். அந்த போர்க்களத்துல இதெல்லாம் பார்த்தாக்க
இந்த இவ்வளவு பெரிய போர்க்களத்தை இந்த வானரர்கள் பார்த்தா அவர்கள் உள்ள வீரம் பெருகணும். ஏன்னா இந்த படையை பார்த்தவன எல்லாம் பயந்து ஓடினவர்கள் எல்லாம் இப்பதான் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இந்த கூட்டிக் கொண்டு வந்ததன் பிறகு ராமன் அந்த போர்க்களத்துல நிகழ்த்தின வீர சாகசங்களை எல்லாம் வீடனன் சொல்ல போறான். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஐயோ இப்படிப்பட்ட வீரார்ந்த காட்சி நிகழ்த்துகின்ற பொழுது நாம் அருகில நில்லாமல் போய்விட்டோமே என்று அந்த வானர வீரர்கள் உள்ளத்தளவுல மகிழ்ச்சி கொள்ளும். அந்த நிகழ்ச்சியை பார்த்த அளவில் விபீடனன் சொல்ல சொல்ல இவர்கள் உள்ளத்துல மகிழ்ச்சியோடு வீரமும் சேர்ந்து பெறும். அப்ப இனி வரக்கூடிய யுத்தத்துல எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் இந்த அசுரர்களை வெல்ல வேண்டும் என்று அவர்கள் ஆர்வத்தோடு முன் வருவார்கள். ஆகவே கம்பன் இந்த இடத்துல வீடனன் வாயிலாக ராமன் நிகழ்த்திய மூலபல சைன்யத்தை அழித்த செய்தியை சொல்லுகிறான். இது கூறியது கூறலாக இருந்தாலும் ஒருவருக்கு உத்வேகத்தை தர, ஒருவரது உள்ளத்தில் ஆற்றலை பெருக்க சொல்ல வேண்டிய தேவை. அதனால இது சரியா? இப்ப நாம் ஒரு இலக்கியத்துல ஒரு காட்சியை படிக்கின்ற பொழுது அது தார்மீகமான முறையில உருவாக்கப்பட்டதான்னு தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் இலக்கியத்துல சொன்னதையே திருப்பி சொன்னா அது தவறு, கூறியது கூறல் தவறு இல்லையான்னா அதனால் பிரிது ஒரு விளைவு நிகழும் என்றால் கூறியது கூறல் என்பது ஒரு தந்திர யுக்தின்னு எழுதினது இலக்கம். சரியா? அந்த நோக்கத்துல விபீடனன் பார்வையில இந்த போர்க்களம் யோசிச்சு பாருங்க. இழந்தது யார? அரக்கர்கள். மூலபல சைன்யம் என்பது ராவணனது படை. ராவணனது படை விழுந்தத ராவணனது தம்பியாகிய வீடனன் வாயிலாக பேச வைக்கிறார். எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? எங்களை சார்ந்த படை, எங்களை சார்ந்த வீரர்கள் எப்படியெல்லாம் ராமனால் அழிக்கப்பட்டார்கள் என்று விபீஷணன் பேசணும். எவ்வளவு பெரிய கடினமான விஷயம். அதுதான் இந்த இலக்கியத்தின் அழகு. எப்படி பேசுறான் பாருங்க. காக பந்தர் செங்களம் எங்கும் சரி கால ஓகத்து அம்பின் பொன்றினவேனும் உடல் ஒன்றி மேகச் சங்கம் தொக்கன வீழும் வெளியின்றி நாகக்குன்றின் நின்றன காண்மின் நமரங்காள். இந்த சொல்ல அழகா பின்னாடி ஆழ்வார் பாசுரத்துல பயன்படுத்தினார்கள். நமரங்காள். நம்மரங்கள்னா நம்மவர்களேன்னு அர்த்தம். ஆண்டாள் பாசுரத்துல வைணவ அடியார்களை எல்லாம் நமரங்காள்னு ஆழ்வார்கள் சொல்லுவார்கள். கம்பன் தான் இந்த வார்த்தையை ஆழ்வார்கள் பாசுரத்திலிருந்து எடுத்திருக்க. நமரங்காள் நம்மவர்களே ஓகத்து அம்பின் பொன்றின வேணும். ராமனினுடைய அம்பு கூட்டத்தினால் இத்துணை வீரர்கள் இறந்தார்கள் என்றாலும் உடல் ஒன்றி உடல்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி சரி கால இரத்த சேற்றில் சிக்கிய கால்களுடன் மேக சங்கம் தொக்கன மேக கூட்டம் கூடியது போலே வீழும் வெளி இன்றி தரையில் வீழுதற்கு இடமில்லாமல் காகப்பந்தர் செங்களம் எங்கும் காகங்களிட்ட பந்தலை உடைய சிவந்த போர்க்களம். அப்படி லட்சக்கணக்கில் காகங்கள் இறந்தவர் உடலை கொத்தி தின்ன வந்ததுனால போர்க்களம் எல்லாம் கருப்பான துணியில பந்தல் போட்டது போல இருக்கு. காகங்களினது கூட்டம் அப்படி போல சிவந்த போர்க்களம் எங்கும் நாகக்குன்றின் நின்றன காண்பின். யானை மலைகள் நின்றுள்ள நிலையை பார். யானைகளெல்லாம் மலைகளை போலே அந்த யானைகளை கொன்று குவிக்கப்பட்டிருக்கு. நாகக்குன்று யானைகள் எல்லாம் செத்து மலை போல இருக்கு. அந்த காட்சியை பாருங்க. வென்றி செங்கண் வெம்மை அரக்கர் விசை ஊர்வ ஒன்றிற்கு ஒன்று உற்று அம்பு தலைப்பட்டு உயிர் நுங்க பொன்றி சிங்கம் நாக அடுக்கல் பொலிகின்ற குன்றில் துஞ்சும் தன்மை நிகர்க்கும் குறி காணீர். வென்றி சங்கன் வெம்மை அரக்கர்.
வெற்றி கொண்டு முன்னர் விளங்கிய சிவந்த கண்ணும் கொடுமையுமான முகத்தை உடைய அரக்கர்கள் விஷை ஊர்வ ராமனினுடைய அம்புகள் வேகமாக வந்து அவர்கள் உடலிலே பாய்வதால் அம்பு ஒன்றுக்கு ஒன்று உற்று தலைப்பட்டு அம்புகள் ஒன்றின் மேல் ஒன்று முற்பட்டு வந்து பாய உயிர் நுங்க தங்கள் உயிரை அந்த அம்புகள் எடுத்ததினால் பொன்றி இறந்து போய் சிங்கம் நாக அடுக்கல் பொலிகின்ற குன்றில் துஞ்சும் தன்மை சிங்கங்களும் யானைகளாம் குன்றில் மேல் உறங்கும் தன்மையை நிகர்க்கும் குறி காணிர் ஒத்து நிற்கும் குறிப்பை பாரு. எப்படி யானையெல்லாம் செத்து மலை போல இருக்கு, அந்த யானையினது உடல் மேல அரக்கர்களினது உடல் ராமனது அம்பினால் தாக்கப்பட்டு குவிக்கப்பட்டிருக்கு. இது எது போலன்னா யானை மேல சிங்கங்களெல்லாம் இருப்பது போல. இந்த யானைகளின் மீது அரக்கர்களினது உடல் ராமன் அம்பினால் தாக்கப்பட்டு குவிந்து கிடப்பதை பாருங்கள். அழியின் பொங்கும் அங்கணன் ஏவும் அயில் வாளி களியில் பட்டார் வாழ்முகம் மின்னும் கரையில்லா புலினத்திட்டின் கண்ணகன் வாரி கடல் பூத்த நளினக்காடே ஒப்பன காண்மின் நமரங்கள். அழியின் பொங்கும் அங்கணன் அருள் ததும்பும் அழகிய கண்களை உடைய ராமன் ஏவும் அயில் வாழி களியின் பட்ட அப்படிப்பட்ட கருணை மிக்க கண்களை உடைய ராமனால் எய்யப்பட்ட அம்புகளை மார்பிலே தாங்கி மகிழ்ச்சியா செத்து போனார்களாம். ஏன்? பரம்பொருளினால் நமக்கு ஒரு மரணம் கிடைக்கிறதுன்னா முக்தி தான் அது. மின்னு கரையிலா வாழ்முகம் மின்னுகின்ற அளவில்லாத ஒளி படைத்த முகங்கள் புலினத்திட்டின் கண்ணகன் வாரி கடல் பூத்த மணல் திட்டுகளின் அகன்ற நீர் மிகுந்த கடலில் மலர்ந்த நளினக்காடே ஒப்பன தாமரை காடே போல் வன இருக்கின்றன நமரங்கால் நம்மவர்களே பாருங்கள். மலர்ந்த முகத்தோடு அத்தனை அரக்கனும் செத்து இருக்கான். அதனால பெரிய குளத்துல தாமரைகள் பல நூறு கணக்கான மலர்ந்திருந்தது போல அரக்கர்கள் ராமன் கையால மடிதலை பேராக மகிழ்ச்சியாக அறிந்து செத்திருக்கிறார்கள். அவன் கையால நமக்கு மரணம்னா நமக்கு நேரா மோட்சம்தான், வைகுந்தம் தான். அதனால மலர்ந்த முகத்தோடு அவர்கள் இறந்து கிடப்பதை பாருங்கள். ஒழுகி பாயும் மும்மத வேழம் உயிரோடும் எழுகிற்கில்லா செம்புணல் வெள்ளத்திடை இற்ற பழகிற்கில்லா பல்திரை தூங்கும் படர் வேலை முழுகி தோன்றும் மீன் அரசு ஒக்கும் முறை நோக்கீர். அடுத்த காட்சி. ஒழுகி பாயும் மும்மத வேழம் தரையில் ஒழுகி பாய்தலை செய்யக்கூடிய கன்னம் கபோலம் பீச்சம் ஆகிய 3 உறுப்புகளில் இருந்து சிந்தக்கூடிய மதநீர் கொண்ட யானைகள் உயிரோடும் எழுகிற்கில்ல, உயிரோடு இருந்தும் எழ முடியல. ஏன்னா செம்புனல் வெள்ளத்திடையிற்ற இரத்த வெள்ளத்துல அவைகள் கால்கள் சிக்கி கொண்டு விட்டதுனால அவர்கள் உயிர் இருந்தாலும் அந்த வெள்ளத்தை விட்டு வெளியே வர முடியலையாம். பழகிற்கில்லா பழகுதல் இல்லாத இரத்த வெள்ளத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்னு அதுக்கு பழக்கம் கொடுக்கல, அதை ட்ரெயின் பண்ணல. அதனால அந்த வெள்ளத்துல தடுமாறி நிற்கிறதா யானைகள். பல்திரை தூங்கும் பல அலைகள் மடங்கி மேலே பட படர் வேலை அலைகளால் நிரம்பப்பட்ட கடல் போல இரத்த கடல் முழுகி தோன்றும் முழுகி வெளிப்படும் மீன் அரசு ஒக்கும். மீன் அரசுன்னா திமிங்கிலம். அந்த யானை ஒவ்வொன்றும் அந்த கடல்ல முழுகி வெளியே வருவதற்கு முடியாமல் தடுமாறுவது உண்மையான கடல்ல திமிங்கிலம் முழுகி எழுவது போல தடுமாறுகின்றன பாருங்கள் என்று அந்த காட்சியை காட்டினோம். பூவாய் வாழி செல் எரி காலை பறி போன்ற கோ ஆர் பின்வாய் வெண்கொடித்தின் பாயொடு கூட மாவாய் தின்தேர் மண்டுதலால் நீர் மாறி வேலை நாவாய் மான செல்வன காண்மின் நமரங்கள். எப்படியா? நமரங்கள் நம்மவர்களே, பூவாய் வாழி செல் எரிகாலை கூறிய முனையை உடைய அம்புகளெல்லாம் இடிகள் வீழ்ந்து அழிவை தருவது போல பறி போன்ற குதிரைகள் எல்லாம் இறக்க கோ ஆர் விண்வாய் சிறப்பு மிக்க வானத்தில் வெண்கொடி தின் பாயோடு கூட வெள்ளை கொடி
திண்ணிய பாயொடு பொருந்த மாவாய் திந்தேர் மண்டுதலால் குதிரைகள் பூட்டிய வலிய தேர்கள் இரத்த வெள்ளத்தில் நிற்பதால் நீர் மாறி வேலை நாவாய் செல்வன நீர் நிறைந்த கடலிலே மரக்கலங்கள் கப்பல்கள் போவது போல இந்த இரத்த வெள்ளத்துல தேர்கள் போகின்றன. இப்படிப்பட்ட காட்சியையும் பாருங்கள் என்று சொல்லி வருகிறான். இதை அடுத்த வகுப்புல நிறைவு செய்யும்.